வெல்கம் டு அல்ட்ராடெக் யூடியூப் சேனல். நான் இன்றைக்கி வயர்லெஸ் பவர் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதே கான்செப்டில் தான் வயர்லெஸ் பவர் சார்ஜிங், வயர்லெஸ் மொபைல் சார்ஜர் எல்லாம் ஒர்க் ஆகுது. இது சிம்பிள் சர்க்கிட் ஒன்று தான். இதுக்கு எங்களுக்கு தேவைப்பட்ட சாமான் வந்து கொப்பர் வயர் தேவை. கொப்பர் வயர் உங்களுக்கு கேபிள்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுக்கவும் மேலும் இல்லாட்டி கிட்டோல எலக்ட்ரானிக் ஷாப்பில் வாங்கவும் மேலும். ஒரு டிரான்சிஸ்டர் தேவை. இந்த டிரான்சிஸ்டர் பேர் வந்து 2N2222 ஒரு டிரான்சிஸ்டரும், மற்றது ஒரு எல்இடி. நான் ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ரெட் கலர் வேண்டிய கலர் எல்இடி ஒன்று எடுக்கலாம். எல்இடி ஒன்றும் பவர் சோர்ஸ்க்காண்டி 9 வோல்டேஜ் பேட்டரி ஒன்றும், மற்றது ஒரு பேட்டரி கனெக்டர் ஒன்றும். வாங்க டிரெக்டாக வீடியோ போம் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஓகே வாங்க, நான் இப்போ இந்த சர்க்கிட் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுதான் இந்த கொப்பர் கேபிள் எடுத்தாச்சு. இந்த கொப்பர் கேபிள் என்ன செய்யணும்னு கேட்டால், ஒரு சிலிண்டர் ஷேப்பில் உள்ள என்ன சரி ஒரு டின்னோ இல்லாட்டி கேனோ என்ன சரி ஒன்று எடுத்து அதில் நீங்கள் 30 சர்க்கிள் சுற்றி கொள்ளணும். முதலாவது 30 இல்லாட்டி 25 சுற்றினாலும் ஓகே. நான் 30 சுற்றுவேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 சர்க்கிள் சுற்றிட்டு இருந்ததில் இப்போ இதை கட் பண்ணி எடுப்போம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஓகே 30 சுற்றியாச்சு. கொஞ்சம் டைட் ஆகிறதுக்காண்டி இதை கொஞ்சம் இப்படி ரொட்டேட் பண்ணி எடுப்போம். ஓகே போல 30 சுற்றி இந்த கொப்பை வயரை சர்க்கிள் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கொப்பை கேபிள் வந்து இன்சுலேட்டட் இந்த காரணத்தால் வந்து நான் இந்த நுனியை வந்து ஹீட் பண்ணி அந்த இன்சுலேட்டடை இல்லாமாக்குறேன். இல்லாமாக்கினா தான் எங்களுக்கு கனெக்ஷன் கொடுக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு சைன் பேப்பர் இல்லாட்டி ஏதாவது சர்வீஸ் ஸ்கெட்ச் பண்ணிவிட்டாலும் அது இல்லாப்போம். ஓகே, இப்போ முதலாவது சூப்பர் சர்க்கிள் செஞ்சு முடிஞ்சு. இப்போ அடுத்தது சேம் இது மாதிரி நாங்கள் 30 ரவுண்ட் வந்து சர்க்கிள் செஞ்சு கொள்ளணும். ஆனால் 15வது ரவுண்டில் வந்து நாங்கள் எடிஷனலோட கனெக்ஷன் எடுக்கணும். வாங்க அதை ரொட்டேட் பண்ணி கனெக்ஷன் எடுப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இந்த 15 வந்தோடனே 15இல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போன கேபிள் வெளியே எடுப்போம். ஓகே, கேபிள் வெளியே எடுத்தாச்சு. வெளியே எடுத்துகிட்டு அடுத்து 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. சரி 30 ரொட்டேட் பண்ணிட்டோம். இந்த கேபிளை இந்த கோயிலை வந்து டைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டால் இதில் ஸ்டார்ட் பாயிண்ட் 20 எண்ட் பாயிண்ட் 20 சென்டர்லேயும் ஒரு கேபிள் வந்து ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதை கட் பண்ணி கனெக்ட் பண்ணால் வந்தோம். சரி, இப்போ முன்னாடி செஞ்சது மாதிரி இது 3 கோனரையும் வந்து இன்சுலேட்டடை ரிமூவ் பண்ணுறதுக்காக நாங்கள் ஹீட் பண்ணி எடுப்போம். ஹீட் பண்ணி அந்த இன்சுலேட்டரை நாங்கள் ரிமூவ் பண்ணோம்.
ஹீட் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரொட்டேட் பண்ண 2 கோயிலையும் எடுத்துட்டோம், செஞ்சு முடிச்சது. இந்த 2 கோயிலும், ஒரு கோயில் வந்து பவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு, இன்னொன்று பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு. இதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ண போகிற டிரான்சிஸ்டரை பற்றி பார்ப்போம். யூஸ் பண்ண போகிற டிரான்சிஸ்டர் வந்து 2N2222A டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஃப்ளட் சர்ஃபஸ் முன்னாடி இருக்குமாய் உங்களோட நோக்கிக்கிற மாதிரி பார்த்தா, லெஃப்ட் சைடில் உள்ள எமிட்டர், நடுவில் உள்ள பேஸ், ரைட் சைடில் உள்ள கலெக்டர். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், ஒரு பேட்டரி பவர் சோர்ஸ் பேட்டரி கனெக்டர் ஒன்று எடுத்துக்கிறோம், 9 வோல்டேஜ் பேட்டரி கனெக்டர். இந்த பேட்டரி கனெக்டரோட மைனஸை வந்து இதில் டிரான்சிஸ்டரோட எமிட்டருக்கு கனெக்ட் பண்ணோம். நான் இப்போ சும்மா கையால் ரொட்டேட் பண்ணி வைக்கிறேன், பிறகு சோல்டரிங் பண்ணோம். ஓகே, மைனஸை வந்து எமிட்டரோட டிரான்சிஸ்டரோட எமிட்டருக்கும், ப்ளஸ்ஸை வந்து இந்த கோயில் சுற்றினது தானே, இந்த கோயில் சுற்றினதில் வந்து சென்டரில் கொப்பர் கேபிளுக்கு பேட்டரியோட ப்ளஸ்ஸை நாங்கள் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து எங்களுக்கு ஒரு ரெசிஸ்டர் தேவை. நான் ரெசிஸ்டர் நேரத்தோட இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன். இந்த ரெசிஸ்டர் வந்து எங்களுக்கு தேவைப்படுற ரெசிஸ்டர் வந்து 27 கிலோ ஓம் ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டரோட ஒரு லெக் வந்து டிரான்சிஸ்டரோட பேஸுக்கும், மற்ற லெக் வந்து கோயிலில் ஒரு முனைக்கும் வரும். நாங்கள் ஒரு கோயிலில் ஒரு முனையை சுற்றிக்கொள்வோம். ஓகே, இப்போ டிரான்சிஸ்டர் எமிட்டரை கனெக்ட் பண்ணியாச்சு பேட்டரியோட ப்ளஸுக்கும், பேட்டரியோட மைனஸுக்கும், கோயிலில் உள்ள சென்டருக்கும். அடுத்தது வந்து ரெசிஸ்டரை வந்து நாங்கள் பேஸுக்கும் கோயிலில் உள்ள ஒரு முனைக்கும் கனெக்ட் பண்ணியாச்சு. மற்றது நாங்கள் வந்து டிரான்சிஸ்டரோட மற்ற லெக், அதாவது கலெக்டர் லெக்கை வந்து கோயிலில் உள்ள மற்ற முனைக்கு நாங்கள் கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, நாங்கள் இப்போ இந்த 3 பின்னை நாங்கள் சோல்டரிங் பண்ணி எடுத்துட்டோம். அதாவது டிரான்சிஸ்டரோட பேஸையும் எமிட்டரையும் கலெக்டரையும் நாங்கள் இதோட இந்த கோயிலோடையும் பேட்டரி கனெக்டரோடையும் கனெக்ட் பண்ணிட்டோம். திருப்பி பாருங்கள், இந்த டிரான்சிஸ்டரை 2N22A டிரான்சிஸ்டரோட எமிட்டர், பேஸ், கலெக்டர். ஒரு எமிட்டரை வந்து பேட்டரியோட மைனஸுக்கும், இந்த கோயிலில் உள்ள ஒரு சென்டருக்கும் கனெக்ட் பண்ணணும். அடுத்தது டிரான்சிஸ்டரோட பேஸை வந்து 27 கிலோ ஓம் ரெசிஸ்டருக்கும் கோயிலில் ஒரு முனையும் கனெக்ட் பண்ணணும். கோயிலில் மற்ற முனையை வந்து டிரான்சிஸ்டரோட பேஸுக்கு கனெக்ட் பண்ணணும். இப்போ இந்த சர்க்கிட் முடிஞ்சிட்டு இப்போ நாங்கள் அடுத்ததை கனெக்ட் பண்ணோம். அடுத்த சர்க்கிட்டை அதாவது நாங்கள் இப்போ ரிசீவரில் 2 முனையை தாக்கி, இந்த 2 முனையை வந்து நாங்கள் எல்இடியோட ப்ளஸுக்கும் மைனஸும் கனெக்ட் பண்ணோம். ஓகே, இப்போ எல்இடியை நாங்கள் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறோம். இதில் இந்த கொப்பை கோயிலோட 2 முனைக்கு நான் இப்போ அதை சோல்டரிங் பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ வைக்கிற எல்இடியை கனெக்ட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சர்க்கிட்டை கனெக்ட் பண்ணியாச்சு. இது ரிசீவரை எக்ட் பண்ணோம், இது பவர் சோர்ஸை எக்ட் பண்ணோம். இப்போ பாருங்கள், இந்த 2 நான் கிட்ட கனெக்ட் பண்ணும்போது பல்ப் பற்றும். எந்த டச்சும் பண்ணிடல. இப்போ லைட் ஆஃப் பண்ணுறேன், பாருங்கள் கிளியராக விளங்கும். பாருங்கள் எப்படி பார்த்துது, எந்த கனெக்ஷனும் இல்லை. இந்த எல்இடி இதில் பார்த்துது 2 கோயிலில். இதில் பவர் டிரான்ஸ்மிட் ஆகுது, இதில் ரிசீவ் ஆகுது. இதே சிஸ்டம் தான் வந்து மொபைல் சார்ஜர்களையும் யூஸ் ஆகுது. மொபைல் சார்ஜர்கள் என்ன நடக்குதுன்னு கேட்டால், மொபைல் சார்ஜரில் அந்த பேஸில் வந்து இதே மாதிரி ஒரு கோயில் ஒன்று இருக்கும், மொபைல்லேயும் இதே மாதிரி சின்ன கோயில் ஒன்று இருக்கும். அது 2 கிட்ட கொண்டு வந்து அதுக்கு மேலே வைக்கும் போது இது பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சார்ஜ் ஆகும். சேம் சிஸ்டம். வாங்க, நாங்கள் இப்போ எல்லாத்தையும் போர்டில் ஒன்றில் கனெக்ட் பண்ணோம். நான் டபுள் சைட் டேப்பை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறேன் எல்லாத்தையும். இப்போ பாருங்கள், இந்த 2 சர்க்கிட் கேரில் நடுவில் செப்பரேஷன் வச்சுருக்கு. இது செப்பரேஷன் போர்ட். இங்கே வந்து டிரான்ஸ்மிட்டர் இருக்குது, இங்கே வந்து பவர் சோர்ஸ் இருக்குது, இங்கே வந்து ரிசீவர் இருக்குது, ரிசீவரில் எல்இடி இருக்குது.
பாருங்கள் இது ரெண்டு நான் இப்போ ஆன் பண்ணிவிட்டு இது நான் கிட்ட கொண்டு வரும்போது இந்த பல்ப் பற்றும். தூரம் கொண்டு போது பல்ப் ஆஃப் ஆகுது, கிட்ட கொண்டு போது ஒரு பல்ப் பற்றுது. உங்களுக்கு விளங்குது தெரியா? நான் லைட் ஆஃப் பண்ணுறேன், கிளியராக வராங்க. ஓகே காய்ஸ், இந்த வயர்லெஸ் பவர் ட்ரான்ஸ்ஃபர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் மற்ற ஆட்களுக்கு தெரிய வேண்டியதுக்காண்டி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.